ஹாய் செல்லகுட்டீஸ். இப்ப நாம இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல 8வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. அப்படின்னா ஒரு குடும்பத் தலைவன் தன்னை அண்டி இருப்பவர்கள் யாரு? குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், விருந்தோம்பல், துறவிகள், பொருள் இல்லாதவர்கள், அதாவது வறிய நிலையில் தங்களால பொருள் சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்து அவங்க கிட்ட தர்ம நெறிப்படி அன்பு காட்டி ஒரு குடும்பத்தை சிறப்பான வழியில வழி நடத்துறாருன்னா அவருடைய திறமை எப்படிப்பட்டதுன்னா, காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செய்றாங்க இல்லையா, அவங்கள விட சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. காட்டுலயோ இல்லை எங்கேயாவது மலையிலையோ போய் உட்கார்ந்து தவம் செய்து கடவுளை பார்க்கணும், தங்களுடைய ஆத்ம பலத்தை வளர்த்துக்கணும்னு தனிமையில உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னைத்தான் பலப்படுத்திக்கிறதுக்காக அந்த எல்லாம் செய்றாங்க. எல்லாத்தையும் விடுத்து பற்றற்ற நிலைக்கு மனசை கொண்டு வந்து மனசை அடக்கி தவம் செய்றாங்க. அவங்களே உயர்ந்தவர்கள் தான். அவங்கள விட இந்த இல்லறத்தான் குடும்பத்தை நடத்துறாங்க இல்லையா, தர்ம முறைப்படி எல்லாரையும் அனுசரிச்சு அவங்களுடைய மனையறம், அந்த இல்லறம்ன்றது அந்த குடும்பத்தாருடைய மனோபலம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது, சிறப்பானது. யாரு? முனிவர்களை விட தனிமையில இருந்து தவம் பண்ற முனிவர், துறவிகள் அவர்களுடைய திறனை விட இவருடைய குடும்பத்தாருடைய திறன் மிக மிக அதிகம். அப்படின்னா நாம ஒரு குடும்பத்துல வாழும் பொழுது மனோபலத்தோடையும் திறனோடும் தன்னை சுற்றி தன்னை அண்டியிருப்பவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல விதமா அவங்கள நடத்தணும். அது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. யாரு? நம்ம திருக்குறள் தாத்தா.